தேதி மக்கள் நல கூட்டணியோட இல்ல நீங்க 23ஆம் தேதி பேசும்போது விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி அந்த அணிக்கு அறிவிச்சீங்க பேரு. இப்ப வந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணிங்கிறீங்க. எது அதிகாரப்பூர்வமான பேரு? தொகுதி உடன்பாட்டில் மிக தெளிவாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி. இதனை சாதாரண மக்கள், பாமர மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இதனை விஜயகாந்த் அணி என்றும் அழைக்கலாம் என ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் அன்றைய நிகழ்வில் அறிவித்திருக்கிறார். இதில் எந்த குழப்பமும் இல்லை. விஜயகாந்த் அணி என்று சொன்னாலும் அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான். தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று சொன்னாலும் அது விஜயகாந்த் அணி தான். ஆகவே இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. இதில் யாருக்கும் எந்த கௌரவ சிக்கலும் கிடையாது. விஜயகாந்த் அணி என்று சொல்லுவதனால் எங்களுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று சொல்லுவதால் விஜயகாந்த் அவர்களுக்கும் கௌரவ குறைச்சல் இல்லை. நாங்களே கவலைப்படாத போது வேறு யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறோம். தேமுதிக வருவதற்கு 500 கோடி ரூபாய் கொடுத்ததாக வந்து மதிமுக வைகோ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து திமுக தரப்புல வந்து லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த பேச்சு இந்த சூழல் வந்து உங்க கூட்டணிக்கு வந்து இதான் பின்னடைவு ஏற்படுது. ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். சட்டப்பூர்வமாக அதனை எதிர்கொள்ளப் போவதாகவும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே சில நாளேடுகளில் இந்த செய்திகள் வந்தன. அதன் அடிப்படையில் தான் வைகோ அவர்கள் இதனை பேசியிருப்பதாக அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் என்று அவர் கூறியிருப்பதன் அடிப்படையில் மேற்கொண்டு இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது வைகோ அவர்களுக்கு எதிரானதாக மட்டுமே பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தத்தில் இது மக்கள் நல கூட்டணிக்கே களங்கம் விளைவிக்கிற ஒரு முயற்சி. மக்கள் நல கூட்டணியை தொடர்ந்து ஆளுங்கட்சியின் பினாமி டீம் என்று சொல்லுவது ஒரு வயிற்றெரிச்சலின் வெளிப்பாடு. வயிற்றெரிச்சலின் வெளிப்பாடு. அதிமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் மக்கள் நல கூட்டணியின் முதன்மையான நோக்கம் என்பதை மிக தெளிவாக எல்லா பிரச்சாரங்களிலும் பதிவு செய்திருக்கிறது மக்கள் நல கூட்டணி. இன்னும் சொல்ல போனால் திமுக விமர்சிப்பதை விட மக்கள் நல கூட்டணி தான் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. ஊழல் விவகாரமாக இருந்தாலும், மது பிரச்சனையாக இருந்தாலும், தனிநபர் சிக்கல்களாக இருந்தாலும் அனைத்தையும் மிக கடுமையாக மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி வருவது மக்கள் நல கூட்டணி தான். ஆனால் வேண்டுமென்றே தொடர்ந்து இந்த அவதூறை பரப்பி வருவது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்க முடியாது. அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கீரியும் பாம்பும் போன்ற பகை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் நல கூட்டணி அதிமுகவால் உருவாக்கப்பட்டது என்றால் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த அணியிலே சேர முடியும்? இயல்பாகவே அது வாய்ப்பில்லை. ஆகவே விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்த பிறகு வேண்டுமென்றே சிலர் இன்னும் கூடுதலாக அவதூறுகளை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணன் வைகோ அவர்களுக்கு எதிரான அவதூறாக மட்டும் இதை நாங்கள் பார்க்க முடியாது. மொத்தத்தில் அனைவரையும், இது மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரையும் களங்கப்படுத்துகிற முயற்சி என்றுதான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த நாளேட்டில் வந்தது, எந்த ஊடகத்தில் இது பதிவானது என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், முகாந்திரமும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டை வேண்டுமென்றே வைத்திருக்கிறார்கள்.
500 கோடி பேரம் பேசப்பட்டது என்று வைகோ அவர்கள் சொன்னதனால் ஏட்டிக்கு போட்டியாக இந்த அவதூறு பரப்பப்படுவதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. 3 முக்கியமான இந்த அம்சத்தில் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க. ஊழல், அப்புறம் மது, அப்புறம் கூட்டணி ஆட்சி. இது 2 ஓகே. ஆனா மது வந்து அவங்க தேர்தலுக்கு நாங்கள் தேமுதிக தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்ட பிறகுதான் எங்களுக்கு இடையிலே தொகுதி உடன்பாடு உருவானது. ஆகவே தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்னென்ன நிலைப்பாடுகளை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பொது மேடைகளில் மிக கடுமையாக விஜயகாந்த் அவர்கள், தேமுதிகவினுடைய தலைவர்கள் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எனவே மது ஒழிப்பில் தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்களிடம் வந்து மக்கள் நல கூட்டணி தேமுதிக தேர்தல் அறிக்கை தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பொதுமக்களிடம் சொல்லும்பொழுது தனித்தனியான தேர்தல் அறிக்கை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது. ஊழலை ஒழிப்பதற்காகவும் மதுவை ஒழிப்பதற்காகவும் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சியை நிறுவுவதற்காகவும் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த 3 செய்திகள் மக்களுக்கு போனால் போதும். தமிழ் மாநில காங்கிரசுக்கு நாங்கள் விடுத்த அழைப்பு அப்படியே உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அண்மையில் ஒரு திருமண விழாவில் சந்திக்க நேர்ந்தது. ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களும் நானும் அவரோடு தோழமை அடிப்படையில் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டோம். எங்கள் அழைப்பு அப்படியே இருக்கிறது, முடிவு செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் சோலோ மெஜாரிட்டியில் தான் ஜெயிச்சிருக்கார். ஆனாலும் தோழமை கட்சிகளை கூட்டணி ஆட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் திரு விஜயகாந்த் அவர்களோடு பேசுகிற போது கூட்டணி ஆட்சி என்று சொன்னவுடன் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டார். அதை திரும்ப சொல்ல சொல்லியும் சொன்னார். உடனே ஒப்புக்கொண்டேன் என்பதையும் வெளிப்படுத்துங்கள் என்று வைகோ அவர்களிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். ஆகவே 124 இடங்களிலும் தேமுதிக வெற்றி பெற்றாலும் கூட தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும். நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால், மக்கள் அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினால், இந்த அணியில் உள்ள கட்சிகள் மீண்டும் கூடி அந்த ஆட்சிக்கான பொது செயல் திட்டத்தை நாங்கள் வெளியிடுவோம். குறைந்த பொது செயல் திட்டத்தை, காமன் மினிமம் ப்ரோக்ராம். அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் வெளியிட்டிருப்பது 4 இயக்கங்களுக்கான குறைந்தபட்ச பொது செயல் திட்டம். இப்போது தேமுதிக இணைந்து 5 கட்சிகளாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்கும் நிலை வந்தால், மக்கள் அந்த வாய்ப்பை வழங்கினால், மறுபடி நாங்கள் கலந்தாய்வு செய்து குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை வெளியிட்டு ஆட்சி நிர்வாகத்தை நாங்கள் நடத்துவோம். பாமக வந்து தலித் வேட்பாளர்கள் நிறுத்தி அவங்களை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டியா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலித் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் கீழிறங்கி வந்திருக்கிறார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி. தலித் வெறுப்பை மட்டுமே அரசியலாக கொண்டு ஆதாயம் தேட முயற்சிக்கிற அவர்கள் இப்போது தலித் வேட்பாளர்களை பரவலாக நிறுத்த முன்வந்திருக்கிறார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகளின் தாக்கத்தால் விளைந்திருக்கிற ஒரு விளைச்சல். மக்கள் நல கூட்டணியின் 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம். இதில் தேமுதிகவும் பங்கேற்கிறது. அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் 3 நாட்கள் தொடர் பிரச்சார பயணத்தில் பங்கேற்கிறார்.
தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்கள் 29ஆம் தேதி கோவில்பட்டியில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை இங்கே நிறுவும் என்பதை மிகுந்த நம்பிக்கையோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி அமைந்ததிலிருந்து இதனால் காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் முன்மொழிந்து வருகிறார்கள். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி 3 முக்கியமான உடன்பாடுகளின் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஊழலை ஒழிப்பதற்கு, மதுவை ஒழிப்பதற்கு, கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இந்த 3 உடன்பாட்டு புள்ளிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. தேமுதிக தொண்டர்களும் மக்கள் நல கூட்டணியின் தொண்டர்களும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தீவிரமாக தேர்தல் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் விரைவில் இணையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 14ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாள் விழாவையும் விருதுகள் வழங்குகிற விழாவையும் தேர்தலை ஒட்டி தள்ளி வைக்கப்படுகிறது. வருகிற ஜூன் 18ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாள் மற்றும் விருதுகள் வழங்குகிற விழா ஒரு மாபெரும் விழாவாக நடத்தப்படும். ஏப்ரல் 14க்கு பதிலாக ஜூன் 18 அன்று தள்ளி வைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். தேதியை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்கள் விரைவில் அறிவிப்பார். மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை சுமூகமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. 2 கட்ட சுற்று பேச்சுவார்த்தை, 2 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தேறி இருக்கிறது. வருகிற 31ஆம் தேதிக்குள் மக்கள் நல கூட்டணியில் தொகுதிகள் பங்கீடு செய்வது தொடர்பான இறுதி முடிவை வரையறை செய்வோம். அதன் பின்னர் தேமுதிகவுடன் கலந்து பேசி தொகுதிகளை அடையாளம் கண்டு விரைவில் வேட்பாளர்களை அறிவிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேமுதிக தலைவர், மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தேர்தலில் மோதிரம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.